ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நரம்பு தளர்ச்சி ஏன் வருது, எதனால் வருது, நரம்பு தளர்ச்சி வந்தால் என்னென்ன பொருட்கள்லாம் சாப்பிட்ணும், என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளோட உடம்புக்கு எடுத்துக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி க்யூர் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புல நரம்புகள் பலவீனம் அடைஞ்சாலோ அல்லது சேதம் அடைஞ்சாலோ மூளைக்கும் உடலில் மற்ற பாகங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இந்த நரம்பு தளர்ச்சி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடுனாலும், நீரிழிவு நோய் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு வரும். காயங்கள் நிறையா இருந்துச்சுனாலோ, இல்லை அதிகப்படியாக மன அழுத்தம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் மற்ற பிரச்சனைகளும் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுகளை உங்கள்கிட்ட முழுசாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நரம்பு தளர்ச்சி பிரச்சனை குணமாகிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் B12, இரும்புச்சத்து மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இது மாதிரியெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணுங்க. குறிப்பாக சொல்லணும்னா கீரைகள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், அசைவ உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலம் நம்ம நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளை படிப்படியாக குறைச்சிக்கலாம். கீரைகள் எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட நரம்புகளுக்கு மிகவும் நல்லதாக இருக்குங்க. தினமும் மாதுளை மற்றும் அத்திப்பழம் சாப்பிட்றதுனால வர நரம்புகள் பலப்படக்கூடியதாக இருக்குங்க. வாழைப்பூ மற்றும் பிரண்டை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் நரம்பு தளர்ச்சியை நம்ம குணப்படுத்தலாம். முழு தானியங்கள், நட்ஸு அதாவது பாதாம், அக்ரூட்டு மற்றும் விதைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை படிப்படியாக நம்ம குறைச்சிக்கலாம். அசைவ உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளை குறைக்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலத்தோட வலிமைக்கு மீன் அதாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மீனில் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த உணவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஆழ்ந்த ஆரோக்கியத்திற்கு துரித உணவுகள், அதிக உப்பு மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட நொறுக்கு தீனிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. நம்மளோட உடம்புல முக்கியமான செயல்களை செய்வதற்கு நரம்புகள் பார்த்திங்கன்னா மிகவும் அவசியமான உறுப்பாக இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அது நம்மளோட அன்றாட வாழ்வை பாதிக்கக்கூடியதாக இருக்குங்க. நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வைட்டமின் B12 குறைபாட்டால் வருதுன்னு சொல்கிறாங்க. அதிக ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் சரிவர கிடைக்கிறதில்ல. அதனால் நரம்பு தளர்ச்சி குணமாக என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி இருப்பவங்க பார்த்தீங்கன்னா தினமும் 2 அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால நரம்பு வலுப்பெறுவதோடு மட்டும் இல்லாமல் உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அத்திப்பழம் உடலோட பலவீனத்தை குறைச்சி உடலை நன்றாக பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, உணவில் வாரத்திற்கு 2 முறை பிரண்டையை சேர்த்து சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி பிரச்சனை குறையுமாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தினமும் கண்டிப்பாக ஒரு பழம் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குங்க. எனவே தினமும் மாதுளப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு குறைஞ்சி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக சரியாயிருங்க. தினமும் நெல்லிக்காய் 1 சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நரம்பு மண்டலமும் வலுப்பெறக்கூடியதாக இருக்குங்க. வெற்றிலையை ஒன்றோ அல்லது 2 எடுத்து நன்றாக கழுவி பிறகு வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக சரியாகுங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை குணமாக்குதாங்க. முருங்கைக்கீரையை சமைக்கும்போது அதில் முருங்கைப்பூ 1 கைப்பிடி சேர்த்து சமைத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்பு வலுப்பெறுவதோடு மட்டும் இல்லாமல் உடம்பு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் உண்ணக்கூடிய உணவுகளில் மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி போன்ற கீரைகளை கட்டாயம் சேர்த்துக்கொள்வது நம்மளுடைய நரம்பு பிரச்சனைகளை சரி செய்ய உதவுமாங்க. நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேரிச்சம்பழத்தோட பால் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் பலமாகுமாங்க. நரம்புகளும் நன்றாக வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கமும் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. சேப்பக்கிழங்கு பார்த்திங்கன்னா புளியோட கலந்து சமைத்து சாப்பிடு வரும்போது நரம்பு தளர்ச்சி குணமாவது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஆண்மை தன்மையும் அதிகரிக்குமாங்க.
துளசி விதைகளை வெயிலில் நன்றாக காய வைத்து பிறகு அதை அரைச்சி பொடி செஞ்சு தினமும் நாம் சாப்பிட்றதுனால நரம்பு பிரச்சனை நன்மை நமக்கு நிறையவே கிடைக்குமாங்க. நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நரம்புகள் தளர்வது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. மூளை தரும் கட்டளைகள் நரம்பு வழியாக சரியாக செல்ல முடியாமல் போவதுதான் நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த கட்டளையானது உடனடியாக கைகளுக்கு போக தாமதம் ஆகுது அல்லது விட்டு விட்டு போவது, இதெல்லாம் தான் நரம்பு தளர்ச்சிக்கு காரணம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை சாப்பிடுவது அல்லது அதிகமாக சாப்பிடுவது, இந்த இரண்டுமே நரம்புகளுக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து மிக்க உணவு சரிவர உடலுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நரம்பு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. ரத்தத்தையும் நரம்பையும் பாதிக்கும் இந்த நோய் பார்த்திங்கன்னா நிச்சயம் எல்லாருக்குமே வரும்னு சொல்கிறாங்க. வைட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய இந்த நோய் பார்த்திங்கன்னா புற நரம்புகளில், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளோட வலுவை குறைய வைத்து ஆரம்பத்திலேயே பாதம், கை, கால் எரிச்சல் என தொடங்கி தள்ளாட்டம், வலுக்குறைவு என அனைத்தையுமே கெடுத்து விடக்கூடியதாக இருக்குங்க இந்த நரம்பு தளர்ச்சி. அத்திப்பழம் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை குணப்படுத்தி நரம்புகளை நன்கு வலுப்படுத்தும் வல்லமை இதுக்கு உண்டுங்க. அதனால் அத்திப்பழம் சாப்பிட்லாம். உடல் பலவீனத்தை சரி செஞ்சு உடல் பலத்தை அதிகரிக்கும் சக்தி பார்த்திங்கன்னா அத்திப்பழத்திற்கு நிறையவே இருக்குங்க. எனவே அத்திப்பழத்தை வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை சாப்பிட்டு வந்தோம்னா வர நரம்பு பிரச்சனை குணமாகுமாங்க. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தும் சக்தி பார்த்திங்கன்னா பிரண்டைக்கு அதிகமாகவே இருக்குது. பிரண்டையை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வதனால நரம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருப்பவங்க பார்த்திங்கன்னா மாதுளை பழத்தை அதிகம் சாப்பிட்றதுனால மாதுளப்பழம் உடல் சூட்டை தணித்து உடலை வலுப்படுத்தும், நரம்பு தளர்ச்சியையும் சரி செய்யும் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால மாதுளம்பழமும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா உடலை வலுப்படுத்தும் அனைத்து சக்திகளுமே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. நெல்லிக்கனியை தினமும் சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி பிரச்சனை குணமாகுமாங்க. மேலும் பார்த்திங்கன்னா உடலுக்கு எந்த ஒரு நோயுமே ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. 2-3 வெற்றிலைகளை வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுனால நன்கு பசி எடுக்குமாங்க. ஒரு செரிமான பிரச்சனைகளும் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தும் சக்தி பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலைக்கு இருக்குதாங்க. முருங்கைக்கீரைக்கு பொதுவாக உடலை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் பலவிதமான நோய்களுக்கு கண்கண்ட மருந்து உடல் நரம்புகளை நன்கு வளப்படுத்தும் தன்மை பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை சமைக்கும்போது அது கூட சிறிதளவு முருங்கைப்பூவை சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். இதனால் நரம்புகள் வலுப்படுமாங்க. பேரிச்சம்பழத்துடன் பால் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வலுப்பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நரம்பு மற்றும் எலும்புகளும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேராத உடல் கூட பேரிச்சையுடன் பால் கலந்து சாப்பிடும்போது தேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலவீனமான உடல் கூட பலம் பெறும்னு சொல்கிறாங்க. நம்மளோட உணவில் மாற்றங்கள் செய்தாலே போதும் இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டிங்கனாவே போதும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக நம்ம இதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா படிப்படியாக நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை குறைச்சிடலாங்க. உணவு முறைகளில் மட்டும் இதை குணப்படுத்திடலாம் மட்டும் நினைக்காதீங்க. நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனாலேயே நீச்சல், யோகா, தியானம் இது மாதிரி பண்ணுறது மூலமாகவும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் 3 முதல் 45 நிமிடங்கள் வரை மிதமான வேகத்தில் நடந்தாலும் கை கால்கள் நரம்புகளை தூண்டி ரத்த ஓட்டம் சீராகுமாங்க. நீச்சல் நம்ம பண்ணுறது மூலம் இது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளுக்கும் ஒருங்கி இணைந்த பயிற்சியை தந்து நரம்புகளை தளர்ச்சியை போக்கக்கூடியதாக இருக்குமாங்க. யோகா மற்றும் தியானம் நாம் பண்ணுறதுனால நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவக்கூடியதாக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி மற்றும் கபாலபதி ஆகிய பயிற்சிகள் நரம்புகளுக்கு புத்துயிர் அளிக்கக்கூடியதாக இருக்குமாங்க. இதய பயிற்சிக்கு, அதாவது சைக்கிள் ஓட்டுறது, லேசாக ஏர்ஃபோக்ஸ் பயிற்சி இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறதுனால நரம்புகளோட வலிமையும் அதிகரிக்குமாங்க. உடற்பயிற்சியுடன் சேர்த்து நரம்புகள் பலம் பெற உளுந்து, களி, அமுக்கீரா, கிழங்கு அதாவது அஸ்வகந்தா, சூரணம், பேரிச்சை மற்றும் உலர் திராட்சை இது மாதிரியெல்லாம் நம்மளை சாப்பிட்றதுனால எக்ஸ்ட்ரா நம்ம உணவரை எடுத்துக்கொள்கிறதன் மூலம் நம்மளோட நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளை படிப்படியாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகள் மூலம் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏன் வருது, எதனால் வருது, என்னென்ன பழங்கள், கீரைகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளை குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.